ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் நிலானி செல்வராஜ். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு சின்ன வேலையாக சேலம் போயிருந்தோம். ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் தான் நாங்கள் சேலம் ரீச் ஆனோம். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்து வெளியில் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம். பட் எனக்கு ரொம்ப தாகமானனால சரி ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஜூஸ் கடை தேனா வந்து அங்கே ஜூஸ் கடையே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு கேட்கும்போது மாசா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்பி பார்த்தா என்னோடய பன்னீர் சோடா இருந்தது. ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மாசாவும் நான் வந்து எனக்கு பிடிச்ச பன்னீர் சோடாவும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து இன்னொரு மாசா பாட்டிலும் வாங்கிட்டு அப்படியே ரூம் கிளம்பிட்டோம். ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். பிகாஸ் வந்து தலைவனுக்கு மார்னிங் ஒரு சின்ன வேலை இருக்குது. இது டே 2. தலைவனுக்கு ஒர்க் இருக்கனால எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. சரி பக்கத்தில் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து நான் கிளம்பிட்டேன். அந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது, ப்ளஸ் பார்க்கவே பயங்கரமாகவும் இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் இந்த பாக்கு தோட்டம் இருந்தது. பாக்கு தோட்டம் தான் நினைக்கிறேன், பட் சரியாக எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சைடு பாக்கு தோட்டம், இந்த சைடு தென்னந்தோப்பு, அப்படி நடுவில் சின்னதாக ஒரு வழி, ஒரு மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதுதான் மெயின் ரோடு. ஸோ நான் அங்கேருந்து தான் அப்படியே உள்ளே வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். அந்த எண்டு வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருந்தேன். அந்த க்ரீன் ஸ்மெல்லு, சில்லுன்னு காற்று, ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. நான் எங்கேயோ போயிட்டேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணும்னு சொல்லணும் இல்லையா. இந்த அங்கிள் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. டக்குன்னு வந்தாங்க, வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள வரைக்கும் போங்க, நாய் கட்டி போட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ட்டு கொடுத்துட்டு போனாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே நான் வந்து திரும்பிட்டேன். எதுக்கு வந்து நமக்கு வம்பு கட்டி போட்டிருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த சைடு நிறைய லெமன் இருந்தது. செடி இருக்குது, பட் லெமன் இல்லை. இந்த கீரை நேம் என்னன்னு தெரியல, பட் சென்னையில் நான் வந்து 30 ரூபீஸ் கொடுத்து இந்த கீரை வாங்கி சமைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோகோனட் இருந்தது, கொய்யா மரம் இருந்தது, பட் கொய்யா பழம் இல்லை. சப்போட்டா இருந்தது, குட்டி குட்டியாக இருந்தது, சாப்பிட்ற மாதிரி இல்லை சப்போட்டா. ஃபைனலி வந்து நான் ஒரு லெமனை கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோ மரம் இருக்குது, எதுலேயுமே வந்து லெமன் இல்லை. இந்த ஒரே ஒரு மரத்தில் ஒரே ஒரு லெமன் மட்டும் இருந்தது. அதை கிட்ட போயிட்டு நான் வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாமரமும் சப்போட்டா மரமும் இங்கே கிட்ட வச்சுருந்தாங்க. சப்போட்டா நெக்ஸ்ட் இயர் வந்துடும், பட் மேங்கோ வந்து ரொம்ப லேட் ஆகும். எனக்கு என்ன டவுட்னா, இங்கே மேலே வந்து தென்னை மரம் இருக்குது. இந்த தென்னை மரத்துக்கு நடுவில் மாமரம் வந்து எப்படி வளரும்? பிகாஸ் அது வந்து ரொம்ப பெருசாக வளருதே, எப்படி வளரும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மரம் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் வந்து மட்டை ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊறுகாய் வந்து 1 ரூபிக்கு வந்து கிடைக்கும். அந்த ஊறுகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூடாக ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், பழைய சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இந்த இலையில வந்துட்டு லெமன் பிக்கல் வச்சு ஒரு சின்ன பொட்டலை மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் மட்டை ஊறுகாய். இப்போது கிடைக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் ஜெப்டோவில் பார்த்துருக்கேன். இது ஏதோ மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இங்கே நிறைய இருந்தது. உங்களுக்கு இது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எடிட்டிங் முடிச்சுட்டு நான் அதை தான் போய் பார்க்க போகிறேன் என்னென்னு. அந்த அங்கிள் நான் சொன்னேன் இல்லையா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க போல். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, எனக்கும் அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்ணும் போல். இந்த செடி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து மாலையாக போடுவாங்க. லாஸ்ட் டைம் நான் 80 ரூபீஸ்க்கு இது வாங்கினேன். இந்த தோப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோவில் இருக்குது. ஸோ அங்கே வர மக்கள்லாம் வந்து பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த தோப்புக்குள்ளே வந்து போட்டு போயிடுறாங்க. இதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இவ்வளோ தூரம் வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணனா எப்படி? ஸோ அப்படியே வந்து சாமியை நானும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஈவினிங் அப்படியே சன்செட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து பார்த்துட்ருந்தேன். பயங்கர ரெட்டிஷாக ஒரு மாதிரி செம்ம சைலண்ட்டாக சூப்பராக இருந்தது. கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் லவ் யூ ஆல்.